நம்புற மாதிரி இருக்குதாங்க சார் இதெல்லாம். எனக்கு இல்லதாம்மா, நடுநிலையோட நான் இருக்கணுமா இல்லையா? இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? ஸ்கூல் விட்டு அந்த பேரு ஐடன் சீக்கிரம் 2 பேருக்கும் இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு அப்படி வந்து எட்டி பாப்பாரு. பாப்பா டெய்லி ஸ்கூல் கிளம்புறப்ப நட்சத்திரம் போறதும் நான் போடுறதும் ஃபுல் மேக்கப்போட தான் கொண்டு போய் ஸ்கூலுக்கு வருது சார். ஆனா வாலண்டியரா போய் நல்லா இருக்கான்னு கேட்டா ஓகே அப்படின்னு சொல்ல வேண்டியது சார். வந்து சுருக்கமா சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுறேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. ப்ராடக்ட் நல்லா இருக்கு அது மாதிரி. ஓகே, அதெல்லாம் பண்றேன். பட் அவங்க ட்ரெஸ் அப் பண்ணிட்டு நல்லா இருக்கான்னு கேக்குறப்ப ஒரு ஆர்வமா நீங்க நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு விவரங்கள் நல்லா தான் சார் இருக்கு. திரும்ப சொல்லிட்டே இருக்கணும் நல்லா இருக்கு நல்லா. நாள் முன்னாடி நாங்க போய் பைக்ல போனோம் சார். கொடை எடுத்துட்டு போனோம். கொடை சரி இது கொஞ்சம் வண்டியை ஸ்லோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க சார். என்னது சாரி கட்டிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டேன். நான் என்ன போட்டிருக்கோம் கூட பாக்கலங்க சார். அவர் அவசரமா கிளம்பி போனதுல பார்க்கல சார். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது அவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு. ஏன்டா பேசாமே இருக்க மாட்டியாடா? போற இடத்துல எல்லாமே கம்ப்ளைண்ட் தான்டா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏய், இப்ப பிரச்சனை என்னடா? அடி எனக்கு ஒண்ணும் புரியல. கால்ல விழுகிறது ப்ராப்ளம் இல்ல. ஏன் கால்ல விழுகல? இப்ப கால்ல விழுகிறதுல மேண்டேட்டரி ஆயிடுச்சாப்பா? நான் ரொம்ப அவுட்டேட்டடா இருக்கேன்ப்பா, என்ன கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்க. அவர் குழந்தைக்கு கொடுக்குற என்ன செல்லத்தை கொடுக்கணும் நீங்க எதிர்பார்க்க. மேரேஜ் ஆன புதுசுல என் ஃபேஸ பார்த்து நான் மங்களகரமா இருக்கேன் உன்னைய பார்த்து அப்படி இப்படி இப்போ பார்த்தா அவங்க பையன் கால்ல உளுந்து ஆசீர்வாதம் பண்ணுப்பா. இல்ல பையன் கால்ல விழுகிறதுனா சும்மா ஃபன்னுக்கா விழுவீங்களா? எனக்கு அப்பா கிடையாது. பையன் பிறந்த பிறகு அப்பா நினைச்சு ஆசீர்வாங்க. ஆக புள்ள கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது. அவங்க காலையும் விழுற, அதுக்கப்புறம் அவங்க காலையும் விழுற. அது பர்சனல், அது ஃபன். கால்ல விழுந்து ஆசீர்வாதம் விழுவாங்க. ஆனா செகண்ட் தானே, நான் தானே ஃபர்ஸ்ட். சோ ஜெனரலாவே இப்ப நீங்க வெளியில கிளம்பி உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவீங்களா? எல்லா நாளும் கிடையாது. முக்கியமான நாள், நல்லது கெட்டது. இப்ப நான் என் பையனோட போனேன்னா ஒரு 3000 ரூபாயில முடிஞ்சிரும். அவங்கள சேர்த்துக்கிட்டோன்னா ஒரு 10,000 ரூபாய் ஆயிடும் சார். ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட் இன் தி டீல். திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. வீட்டுக்கு வந்த உடனே பிஃபோர் பேபி வந்து என்னதான் தேடுவாரு. இப்போ வந்து நான் அவர் முன்னாடி நின்னா கூட டேய் தள்ளு பாப்பா ரெடி பண்ண போறோம் அப்படின்னா 6 அடி தான் இருப்பான். அவனுக்கு வந்து 2599 சொல்லிட்டு ஒரு பேகி ஜீன்ஸ். நான் வந்து இந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கணும் அப்படி சொன்னா 699 கொடுத்து உனக்கு எதுக்கு மாய்ஸ்சரைசர்? எங்கயாச்சும் சிக்னல்ல போய் பிச்சை எடுப்போ. பையன் நான் டேட்ஸ் அண்ட் கோல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பேகி பேண்ட் வாங்கணும். டேட்ஸ் அண்ட் கோல்ஸா? ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டேன். அதாவது ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு போறது. நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா நீங்களா தான் இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். பார்த்தா இவங்களுமே அதான் பண்ணிட்டு இருக்காங்களே. வேணும்னே தான் கட் பண்ணி விடுறாங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாமே ஒரே கலர்ல தான் ட்ரெஸ் போட்டு போவோம். அப்போ பேபி வந்ததுக்கு அப்புறம் பேபி கூட பின் பண்ணனும். நான் எங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? சரியா வேகாத டைனோசர் முட்டை மாதிரி. நான் சண்டை போடுவேன்னு எனக்கு ஏதாவது கம்மலோ ஜிமிக்கியோ ஏதோ 5 ரூபா 10 ரூபா, அவனுக்கு நான் 500 ரூபா 600 ரூபா 1000 ரூபா 1500. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஆபீஸ் போயிட்டு வரும்போது அந்த மாதிரி பெருசா எதுவும் வாங்கிட்டுல வரமாட்டாங்க. ஃப்ரம் ஹோம் போயிட்டு வர நேரம்லாம் அவனுக்கு டாய்ஸ். பா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன மறந்துருவியாப்பா? இல்லம்மா நீ தான் எனக்கு குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பாரு, உங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்குறது? எனக்கு வாங்கி தரணும். டாய்ஸ் எல்லாமே பிடிக்கும் சார். எனக்கு பிடிக்கும்ல. ஃபர்ஸ்ட் எனக்கு தான் வாங்கணும். எனக்கு வாங்குறதுனால சரி ஓகே குழந்தையும் ஆசைப்படுவாங்க. நீங்க ரிவர்சல் நடக்கணும்ங்கறீங்க. நான் அவங்கள வந்து ஹஸ்பண்ட் மெட்டீரியலா பாக்குறத விட ஒரு ஃபாதரி மெட்டீரியலா பாக்குறேன். உங்க அப்பா உங்க கால்ல விழுந்து தான் உள்ள போறா. அப்ப நான் அவங்கள ஹஸ்பண்டா ரொம்ப பிடிக்கிறத விட அவங்க பையனுக்கு ஃபாதரா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அத பார்த்து சந்தோஷப்பட வேண்டியதுதானே. என்கிட்ட இருந்த அந்த பாசம் எல்லாம் அவங்க கிட்ட போயிருமோ? சின்ன சின்ன விஷயங்களா தான் இருக்கும். ஆனாலும் அது வந்து போயிடக்கூடாது. நான் வந்து இப்படி போராடுறேன். உங்க 2 பேருடைய ரத்தம் அந்த பிள்ளைக்கு போறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ மனசங்கடம்? என்னவோ தெரியல, நானும் அவங்களோட குழந்தை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நானும் அவங்கள வந்து ஒரு அப்பா மாதிரி ஒரு பாக்குறேனோ அப்படிதான் எனக்கு தோணுது. அது மாத்த முடியல என்ன. எப்பவுமே சாப்பிட உட்கார்ந்தா ஃபர்ஸ்ட் வாய் மயிலடா அப்படின்னு தான் ஊட்டுவாங்கங்க. இப்போ ஒரு வார்த்தை கூட கேக்குறதே இல்ல. நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஜோக் இல்ல அது ஜோக் இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு. அந்த ஒரு இது வந்து இருக்கு நமக்கு. பாப்பா சாப்பிட்டாலான்னு ஃபர்ஸ்ட் அது கேக்குறது, அது ஒரு இதுல கேக்குறோம். பாப்பாவே வந்து அந்த இடத்துலயே இல்லனாலும் பாப்பா இங்க வா அப்பா ஊட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா கேட்கும்போது என்னன்னா பாப்பா கூட்டம் அப்படியே நானும் சாப்பிட்டேன். ஓகே அப்ப பாப்பா கூட்டும் போது சாப்பிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில. அப்ப நீங்க வீட்டுக்கு வரப்ப ஜெனரலா குழந்தை சாப்பிட்டுருக்கோம்ல, உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும்ல? தெரியும். தெரிஞ்சும் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறீங்க? பாப்பா சாப்பிட்டாலான்னு கேக்குறீங்க. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா குழந்தை சாப்பிட்டுருக்குன்னு தெரியும். என்ன ஏன் கேட்க மாட்டேங்கிற? முன்னாலாம் கேட்டுக்கிட்டு இருந்தியல்லப்பா, இப்ப சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டேங்கிறீன்னு. வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேக்குறேன், விளங்குமாடா? போடா போய் வேலை வெட்டிந்தா பாருங்கடா. டெய்லி ஆபீஸ் போயிட்டு வந்து குடு அப்படின்னுவாரு. அந்த பொண்ணு ஓடி போகும். அந்த பொண்ணுன்னா யாருமா? என் பொண்ணு தான் சார். என் பொண்ணு. அவர் பொண்ணுங்கறாங்க இவங்க. அந்த பொண்ணுங்கறீங்க நீங்க. ஏதோ எங்க இருந்தோ எடுத்தாந்து வளர்க்குற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மெச்சூரிட்டி இல்லாம நீ அங்கிலா மாறிட்ட. எங்களே வந்து அங்கிள் மைண்ட் செட்டுக்கு மாத்தாத. குழந்தை பிறக்க முன்னாடி என்ன அம்மன் கூப்பிட்டு இருந்தா சார். அதுவே ஞாபகம் இல்ல சார் எனக்கு. சோஷியல் மீடியால அக்கவுண்ட் இருக்கிறது எனக்கு தெரியாதுங்க சார். அவரும் பையனும் சேர்ந்து டிஸ்பிளே பிக்சரா பொண்ணு வச்சு ஸ்டோரியா. அப்ப நான் எங்க சார்? இல்ல சார், நான் ஃபேமிலியா பிக்சர் வச்சிருக்கேன் நானு.
வாட் யூ பியூட்டி. டிபில அவர் உங்க போட்டோ வச்சிருக்கதா சொல்றாருமா. என்ன போட்டோன்னு நீங்களே பாருங்க. குங்ஃபு பாண்டா போட்டோ வச்சிருக்காருங்க. இப்போ இது வந்து இன்னொரு சோஷியல் மீடியா ப்ரொஃபைல். ஏங்க அந்த உள்ளதான் குடும்பத்தோட இருக்க போட்டோலாம் போட்டுருக்காரேம்மா. என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? ஒரு போட்டோ போட்டிருக்காருங்க சார். சரி, பேசிக்கா என்னன்னு கேட்டா அம்மு என் பின்னாலே வந்தீங்களே, அம்மு காயத்ரி ஆனால் இப்ப ஆளே சீன்ல இல்ல. டச்ல தான் இருக்காங்க சார். அம்மா என்னம்மா இது ஒண்ணும் புரியல. டச்ல தான் இருக்காங்க அப்படின்னா What bro? Yeah bro. Why bro? It's wrong bro.